ஹலோ வணக்கங்க. நான் பாவக்காய் புளிக்குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு ரவுண்டாக வெட்டி வச்சுக்கோங்க. அதில் உள்ள அந்த விதையெல்லாம் எடுத்துருங்க. இதில் வடைச்சட்டி வைங்க. வச்சு எண்ணெய் ஊற்றுங்க. கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றுங்க. ஊற்றிட்டு பாவக்காயை கழுவிக்கோங்க. நல்லா எண்ணெய் காஞ்சதும் அந்த பாவக்காயை கழுவி அதில் போடுங்க. நல்லா வதக்குங்க. நல்லா சுருளை வதக்கிடணும். வதக்கிட்டு அந்த பாவக்காய்க்குள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் எடுத்துருங்க. அப்போ தான் கசப்பு இல்லாமல் இருக்கும். நல்லா வதக்கிட்டு அந்த எண்ணெயை வடிச்சிருங்க. எடுத்துருங்க. தனியாக எடுத்துருங்க அந்த எண்ணெயை. இந்த பாவக்காயில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதக்குங்க. உப்பு பிடிச்சிக்கும். பார்த்திங்களா எப்படி வதக்கிருக்கு பார்த்திங்களா? அதில் 2 கரண்டி நம்ம வீட்டு மசாலையை போடுங்க. 1 ஸ்பூன் சக்தி சாம்பார் தூள் போடுங்க. மஞ்சத்தூள் போடுங்க. நல்லா கிண்டி கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி அப்படியே பெரட்டுங்க. பெரட்டிட்டு தக்காளி போடுங்க. தக்காளி போட்டு ஒரு பெரட்டுங்க. பெரட்டிட்டு புளியை கரைச்சி ஊற்றுங்க. இந்த குழம்பு ஒரு துளி கசப்பு இருக்காது. வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் வச்ச மாதிரி கசப்பே இருக்காது. எங்கள் வீட்டில் எங்கள் பேர பிள்ளைங்க கூட நல்லா சாப்பிட்டாங்க. கசப்பே இல்லை பாட்டின்னு. நல்லா கொதித்து நல்லா வேகட்டும். உப்பு போட்டுங்க. சீரகம் கொஞ்சம் போடுங்க. இது நல்லா கலக்கிட்டிங்கன்னா பக்கத்து அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சு எண்ணெயை ஊற்றுங்க. இது கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா தான் வரும். சின்ன வெங்காயத்தை வெட்டி போட்டு வதக்குங்க. வதக்கி கருவேப்பிலை போடுங்க. இது தாளிக்கிறது பார்த்தீங்களா எப்படி கொதிக்க வருங்க. குழம்பு பார்க்குறக்கே எப்படி இருக்கு வருங்க. நல்லா கொதிக்குதா? பக்கத்து அடுப்பில் தாளிங்க. வெங்காயம் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து இந்த குழம்புல ஊற்றுங்க. சின்ன வெங்காயம் போடுங்க. நல்லா இருக்கும். இதில் ஊற்றுங்க. இப்படி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தட்டு சோறு சாப்பிட்லாம். செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இதுதான் எங்கள் வீட்டு பாவக்காய் குழம்பு. பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு? செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எனக்கு ஒரு லைக் போடுங்கண்ணே. இந்த பாவக்காய் குழம்புக்கு வடகம் வறுத்து வச்சுருக்கேன். இதே எங்கள் வீட்டு சாப்பாடு.